எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதில் இருக்கிற ஒரு மேன்மையான வார்த்தை என்னவென்றால், சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஜெபம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல நாளுக்கு நன்றி. இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அடியேனை மறித்து வெளிப்படும். நாம மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்திலே சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் ரொம்ப குறைவாய் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் இல்லாத காரியங்களை நிறைய கேள்விப்படுறோம். அப்படிதானே? ஒவ்வொரு நாட்களிலும் சந்தோஷம் இல்லாத காரியத்தை கேள்விப்படுறோம். ஆனா சந்தோஷப்படுத்துகிற சில விஷயங்கள் குறைந்து போயிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சஞ்சலத்தை நீக்கி, கஷ்டத்தை நீக்கி, பாடுகளை நீக்கி, கண்ணீர்களை நீக்கி கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கல்யாண பிள்ளைங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுதானே? அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். மனசுக்கு சாப்பிட பிடிக்காது, நான்சிக்கு சாப்பிட பிடிக்காது, சமைக்க பிடிக்காது, ஒன்றும் செய்ய பிடிக்காது. கொஞ்ச நாள் அப்படியே சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில கொஞ்சம் அப்படியே அடி எடுத்து வச்சுட்டு நாட்கள் ஆக 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 தேவைகள் வர வர என்ன ஆகும்? ஐயோ, பெருசாயிட்டமே, குடும்பம் ஆயிட்டமே அப்படின்ற காரியம் வரும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மை. ஆமென் என்று அவர் சொல்கிறார். உங்க சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி உங்களை நான் எப்படி வைப்பேன்? சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். சரி, எப்படி எல்லாம் கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துவார்? எப்போதெல்லாம் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தோம். சிறையிருப்பை திருப்பும் போது சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தை நாம் நேசித்து நாம் நடக்கும் போது நாம் அவரிலே களி கூறுவோம், மகிழ்ச்சி அடைவோம் என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம். இப்பொழுது திருமணமான தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய நாள் இந்த நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாய் இருக்கிற ஒரு காரியம் குடும்பம் என்ற நிலைமையில வரும்போது கர்த்தர் நம்மை சந்தோஷமா வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை. சந்தோஷமாய் ஆரம்பித்த நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வந்து அவர்கள் சந்தோஷத்துல இழந்து போயிருக்காங்க. கல்யாணம் முடிச்சோமோன்ற நிலைமையில் இருக்கிறாங்க நிறைய பேர், முக்காவாசி பேர். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவர், சந்தோஷப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறவர், சந்தோஷப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருவருமே முக்கியம். அப்படித்தானே? ரெண்டு பேருமே முக்கியம். ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க. அவங்க எப்ப வேணா தூங்குவாங்க, எப்ப வேணா எங்க வேணா போவாங்க, எப்ப வேணா சாப்பிடுவாங்க, எப்ப வேணா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதான் கல்யாணம் ஆகும்போதே சொல்றாங்க, நாம் இருவரும் ஒரே சரீரமானோ. வாக்கு கொடுக்கிறாங்க, கைப்பிடிச்சு சரீரத்தினால் மேன்மைப்படுத்தி பிறர் முகம் பாராமல் உன் ஒருவருக்கே நான் மனைவியா இருப்பேன், உன் ஒருவருக்கே நான் கணவனா இருப்பேன். கையை பிடிச்சு வாக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? ஒரே சரீரம். அவருடைய நினைவு ஒன்னா இருக்கணும், அவருடைய செயல்கள் ஒன்னா இருக்கணும், அவருடைய திட்டங்கள் ஒன்னா இருக்கணும், அவருடைய தரிசனங்கள் கூட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? மகிழ்ச்சி அப்பதான் இருக்கும். எந்த குடும்பத்திலையும் சண்டையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படித்தானே? எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லாம இருக்கா? எல்லா குடும்பத்திலையும் மாறும். அப்படித்தானே? எல்லா குடும்பத்திலையும் வரும். எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்கார குடும்பமா இருந்தாலும் எதனா ஒரு இடத்துல பிரச்சனை அப்படி இப்படி என்னதான் பண்ணுவோம், வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தர் நம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நம்மை மகிழ்ச்சியாய் நடத்துவார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். மகிழ்ச்சி படுத்துகிறவர். அப்ப கணவனும் முக்கியம், மனைவியும் முக்கியம். ஒரு குடும்பத்துல 2 பேருமே முக்கியம், அப்படிதானே? சரி, முக்கியமா இருந்தாலும் இவர்கள் இருவருக்கு தலைவர் யார் தான்? ஆனாச்சு சொல்லு. ஆண்டவர் தான் தலைவர், அப்படிதானே? ஆண்டவர் தான் தலைவர். தலைவன் தலைவி என்ற நிலைமையிலே இணைக்கப்பட்டிருக்கிற இவர்களுடைய குடும்பத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பிரதானமான தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் தலை. நாம் எல்லாரும் சரீரங்கள். நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அவயவமாய் இருக்கிறோம், சரீரமாய் இருக்கிறோம் வேதம் சொல்லு. அந்த ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். இருந்தாலும் உலக பிரதானமாய் பார்க்கும்போது கணவன் ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? காலையில எந்திரிப்பாரு, சமைச்சது சாப்பிடுவாரு, டக்குன்னு கிளம்பி வேலைக்கு போயிடுவார். எப்பதான் வருவாரு? சாயந்தரம் தான் வருவார். அது வரைக்கும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது யாரு சொல்லுங்க? சில வீட்டுல கணவனே தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரே தான் எந்திரிப்பார், அவரே தான் காப்பி போடுவார், அவரே தான் அந்த அம்மாவை எழுப்பி விடுவார், அவரே தான் எல்லாம் செய்வார், அவரே தான் துணி துவைப்பார், அவரே தான் வீட்டை பெருக்குவார். ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். ஆனா ஒரு கணவன் வெளியே போயிட்டு வரும்போது அந்த குடும்பத்தை பொறுப்பாய் பார்க்கிறது யார் தான் சொல்லுங்க? அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க. சொல்லுங்க, எவ்வளவு பார்த்துட்டு போறாங்க, எனக்கு என்ன? அப்படியா? நம்ம குடும்பத்தை யார் தான் பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும். கணவனுக்கு அடுத்து பொறுப்பாய் பார்க்கிறது யார் தான்? மனைவி மாதிரிலே சொல்லுங்க சத்தமா. மனைவி தான் பார்க்கணும் ஒரு குடும்பத்தை. அதுதான் வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னா அது மனைவி. அவ்வளவுதான். ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டமா புருஷன் வீட்டுக்கு வரும்போது பரவாயில்ல விடியா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுக்காம காலம் அமைக்கி விட்டு நாளைக்கு பார்த்துக்கோ நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் மகிழ்ச்சி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் மகிழ்ச்சி. ஒரு தேவை வந்த உடனே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? சட்டுன்னு சோர்ந்து போயிடுவாங்க. மனைவி தான் என்ன பண்ணணும்? பார்த்துக்கலாம் ஐயா, என்ன பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை பார்த்துட்டோம், இந்த பிரச்சனை சாதாரணம், பார்த்துக்கோ அப்படி. ஒரு மனைவி கணவனை தேற்றுகிறவளா இருக்கும் போது அங்க மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா சொல்லுமா. சந்தோஷம் வரும். அந்த வேதத்திலே அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டது. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14:1 எடுத்தவங்க வாசிங்க வேகமா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அது என்ன பண்ணுகிறாளாம்? இடித்து போடுகிறாள். யாருன்னா இடிச்சு போட்டிருக்கீங்களா உங்க வீட்டை? இல்ல, யாரும் இடிக்க மாட்டோம், அப்படிதானே? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு குடும்பம் கட்டப்பட்டு வளர்ந்து வருகிற ஒரு காரியத்தை சொல்லி, குடும்பம் கட்டப்பட்டு வளர்ந்து வருகிற காரியம். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுகிறாளாம்? கட்டுகிறாள். கொத்தனாரை விட அழகா கட்டுறது மனைவி மாதிரிதான். கொத்தனார் வெளியேறணுமா அழகா கட்டிடுவாங்க. ஒரு குடும்பத்தை வெளியே அழகா காமிக்கிறது யார் தான்? மனைவி தான். நிறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடக்கலையோ வீட்டுல? வீட்டுல நடக்கல போல ஒண்ணும். அப்படியே உட்கார்ந்து யாருந்தான் கல்யாணம் முடிச்சோமோ. கொத்தனார் வெளியேறணுமா அழகா கட்டுறான். நம்ம பிளான் கொடுக்கிறோம், இப்படிதான் சூப்பரா கட்டி அழகா பெயிண்ட் எல்லாம் பண்ணி அழகா கொடுக்குறாங்க. பார்க்கும்போது வீடு நல்லா இருக்கு. ஒரு வீடுன்னு சொல்வது சுவர் மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் என்று சொல்லுவது கணவனும் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்கிற அந்த இடம். அந்த குடும்பத்தை அழகாக்குவதும் அழகில்லாமல் ஆக்குவதும் ஒரு பெண்ணு தான், ஒரு மனைவி தான். அதான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே. அதான் ஆவதும் பெண்ணாலே, அழிஞ்சு போகிறதும் பெண்ணாலே. ஒரு பெண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தவும் செய்யலாம், ஒரு குடும்பத்தை இடிக்கவும் செய்யலாம். அதனால வேத வசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கட்டி அழகா கொண்டு வர, கணவனை பார்த்துக்கிறான், பிள்ளைகளை பார்த்துக்கிறான், மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா வீடு, கல்யாணம் ஆன பிறகு இதுதான் சொந்த வீடு. அவளுக்கு நான்சிக்கு இதுதான் சொந்த வீடு. இங்கதான் அங்க ஓடிடக்கூடாது, அங்க ஓடிடக்கூடாது.
நதியா மாதிரி இங்கே இருந்து இனி உன் குடும்பம் இதுதான். அதுதான் நியமனம், வேதத்தின்படி அதுதான் சட்டம். கல்யாணம் ஆன வரைக்கும் அப்பா அம்மா, கல்யாணம் ஆன பிறகு யார் கையில ஒப்பு கொடுத்தாச்சு? இப்ப பிள்ளைய கணவன் கையில ஒப்பு கொடுத்தாச்சு. கணவனுக்குள்ள உறவுகள் நம்ம உறவுகள். அடுத்த ரூத்துல வாசிக்கிறோம், ரூத்தை குறித்து அழகா வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் நடந்து போச்சு அவனுடைய வாழ்க்கையில. நினைத்து பார்க்காத சம்பவம் எல்லாம் நடந்து போச்சு ரூத்துடைய வாழ்க்கையில. இப்ப மாமியார் சொல்றா, எப்பா யாருமே இல்லை, நீங்களும் 2 மருமகள் மாதிரி ஒரு மாமியார், வேற யாருமே இல்லை இந்த குடும்பத்துல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப மாமியார் சொல்றா, வயசாகி போச்சு, நீங்களும் வாலிப பிள்ளைங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஓர்பாடு என்ன பண்ணிட்டா, அப்பாடா நம்மளை விட்டா போதும், நாம போயிருவோம் அப்படின்னு சொல்லி கடகடன் பெட்டியில கட்டிட்டு போயிட்டா வீட்டுக்கு. ரூத் என்ன பண்ணலாம், அந்த வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். அழகா சொல்லுது, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீர் என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், பேசக்கூடாது. ஏன் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போறதை பத்தி என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உன் ஜனம் என் ஜனம், உன் குடும்பம் என் குடும்பம், உன் தேவன் என் தேவன். எந்த பிள்ளைனா சொல்லுமா? அப்ப நீ எந்த பிள்ளைனா அப்படி சொல்லுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா, நாங்க எப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா? எப்படி வேணா வாழ்ந்துட்டு போ, நீ இருக்கிற காலத்தில் நீ எப்படி வாழ்றதுன்ற முக்கியம். வேதத்தின் படி ரூத் அழகா சொன்னா, வாசிங்க எத்தனாம் அதிகாரம்? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் யார்கிட்ட சொல்றா? யார்கிட்ட சொல்றா? மாமியார் கிட்ட சொல்றா மருமக. உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேசப்படாது. மாமியாரு, அத்தை, நீ போற இடத்துக்கு நானும் வருவேன். அத்தை, மாமியாரு, இங்க கவனிங்க, உங்களுக்கு தான் தெரியுது. அத்தை, நீ போற இடத்துக்கு நானும் போவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என்னுடைய தேவன். நல்ல சொல்லுமா? அறிக்கை பண்ணா, திரும்பி போக மாட்டேயா, இதுதான் என் குடும்பம், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், திரும்பி போவதை குறித்து ஒண்ணும் பேசக்கூடாது என்கிட்ட. இப்படி ஒரு மருமக கிடைச்சிருச்சுன்னா அந்த வீடு சூப்பரா மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி மருமக்கள் இல்லாதபடியினால் தான் பல குடும்பங்கள்ல நீங்க பிரச்சனை. மாமனார் பேச்சை கேட்காது, மாமியார் பேச்சை கேட்காது, புருஷன் பேச்சை கேட்காது. அது வெச்சதான் சட்டம் இருந்தா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா, நல்லா இருக்குமா அந்த குடும்பம்? எவ்வளவு பேச்சு நான் கேட்க மாட்டேன். நிக்குது ஒரு பிள்ளை, என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆஹா இந்த பாப்பாவா, செம்மையான அழகான பாப்பா, என்ன அடக்குடக்கமா இருக்கு. கல்யாணம் ஆன பிறகு எங்க வீட்டுக்கு தான் நான் போறேன், எங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பேன். அப்புறம் எது கல்யாணம் முடிச்சாரு? முடிச்சிருக்கவே கூடாது, அங்கேயே இருந்திருக்கும். ரூத் அழகா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், திரும்பி போவதை குறித்து என் கூட பேசக்கூடாது. அப்படி மருமகளா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ அதுதான். அவதான் தன்னுடைய வீட்டை கட்டுவாளா அழகா, எல்லாரையும் நேசித்து. கஷ்டம்தான் இது, சாமானியமான ஒரு காரியம் இல்லை, கஷ்டம்தான். ஒரு பெண்ணு 20 வயசோ 21 வயசோ 23 வயசோ அப்பா அம்மா கூடயே இருந்து பழகிட்டு அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு குடும்பத்தை ஏத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பமா ஏத்துக்கிட்டு அதை நடத்துறது கடினமான ஒரு காரியம் தான். டோட்டலா ஒரே நாள்ல சேஞ்ச் ஆயிரும் அவங்க வாழ்க்கை. ஆனா அதுதான் வேதம் சொல்லுகிற நியமனம், அப்படிதானே? அதே தான் கணவனுக்கும். தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன பண்ணுவானா? இசைந்திருப்பான். கணவன் எப்படி இருப்பான்? தன் மனைவியோடு. அது வரைக்கும் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிற வரைக்கும் மனசு. அப்புறம் எல்லாம் முடிவெடுக்கிறதும் கணவன் மனைவி, தன் மனைவியோடு இசைந்திருப்பான்.
அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு அவன் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. எல்லாத்தையும் சரியாய் செய்யணும். இசைந்திருப்பார்கள். அதான் ஒரே மாம்சம். அதான் நான் சொன்னேன், ஒரே மாம்சமா இருப்பார்கள். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இசைந்திருப்பார்கள். அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ. அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் மகிழ்ச்சி இருக்கும். அவள் தான் தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் என்ன பண்ணுவாளாம்? இடித்து போட்டு விடுவாள். நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. 12:4, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள். யாரா? குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படி இருக்காளாம்? எப்படி இருக்காளாம்? கிரீடமாய் இருக்கிறாள். அதுதான். அப்ப புருஷனுக்கு யார்தான் கிரீடம்? மனைவி. அதுக்காக தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிடக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். கிரீடம் தான். அது எப்பப்ப எப்படி எப்படி இருக்குமோ அப்பப்ப அப்படி எப்படி இருந்துட்டா ஓகே. கிரீடம் தான். கிரீடத்தை போல அவ குடும்பத்தை நடத்திட்டான்னா அவதான் ராணி. அப்படிதானே? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். எந்த ஸ்திரீயா? வேத அழகா சொல்லுது. எப்படிப்பட்ட ஸ்திரீயா? குணசாலி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி குணத்தை பார்க்க முடியுமா? ஒருவேளை மனசை பார்த்துருப்பான், கூடயே இருந்துட்டான். அவ எப்படி பேசுவா, எப்படி கோவப்படுவா, எப்படி அட்டிப்பா, ரூம் உள்ள விட்டு எப்படி குத்துவா, எல்லாம் பார்த்துருப்பான். செஞ்சிருக்கியா? ஏன்னா அவன் கூடயே இருந்ததுனால எல்லாம் தெரிஞ்சிருக்கான் அவளை பத்தி. திடீர்னு ஒருத்தவன் போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தானா அவன் குணம் எப்படி இருக்குமோ, முதல் நாளே பேய் அடிச்ச மாதிரி சில மாப்பிள்ளைலாம் உட்காந்துருப்பான். இப்படிலாம் அடி வாங்கவும் தெரியாது அப்படின்னு. நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், கல்யாணத்தன்னைக்கு திக்குன்னு இருக்கும். அவனுக்கு கட்டி போட்ட கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். குணசாலியா இல்லையா? நம்ம பேச்சை கேட்பாளா? அப்பா அம்மாவனா பார்த்துக்குவாளா? நம்ம வீட்டு நம்ம நல்ல சாப்பாடாக்கி போடுவாளா? ஒரு பெரிய கேள்விக்குறியோடு உட்காந்துருப்பான். ஆனா அப்படிப்பட்ட குணசாலி கிடைச்சிட்டா அந்த குடும்பம் மகிழ்ச்சி ஆயிடும். ரல்லியே சொல்லுமா? அதான் காலையில் எழுப்பணும். காலையில் எழுப்பி வேலை பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, மாமனார் மாமியாரை மதிக்கணும். மாமனார் மாமியார் என்ன பண்ணக்கூடாது? மிதிச்சிடக்கூடாது. மதிக்கணும், மிதிக்கப்படாது. மாமனார் மாமியாரை நிறைய பேர் மிதிக்கணும், மிதிக்கக்கூடாது. மாமனார் மாமியாரை மதிக்கணும். அவங்க பேச்சு கீழ்ப்படியணும். எதை செஞ்சாலும் அவங்க கிட்ட சொல்லி ஆலோசனைகள். பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அப்படித்தானே? என் பையனோ என் மருமகனோ பார்த்தீங்கன்னா அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லுவாங்க. இது செய்யலாமா அத்தை, இது செய்யலாமா டேடி, இது செய்யலாமா? 2 பிள்ளைகள் கேட்பாங்க. அது என்ன? பெரியவங்களை ஆலோசனை கேட்குறது. இது செய்யலாமா, இப்படி போகலாமா, இந்த காரியத்துக்காக இது செய்யலாமா, ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டு நடக்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. புருஷனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். கொஞ்ச நாள் நேசிப்பாங்க, கொஞ்ச நாள் நேசிப்பாங்க புருஷனை. அப்படியே எங்க போனாலும் கை பிடிச்சிட்டே போவாங்க. சில ஜோடிகள்லாம் பார்த்துருக்கோம், அப்படிதானே? புருஷன் பைக்கில் ஏறினாலும் இடுப்பை சுத்தி வளைச்சு பிடிச்சிருப்பான். அவன் கீழே விழுந்துடப்படாது. ஆமா, அவன் விழுந்தாலும் ஓட்டியா பிடிச்சிருக்கான், ஓட்டியா நீ பாட்டுக்கு தடுமாறினாலும் இப்ப அப்படியே இருக்க பார்த்தீங்களா, அதுலயும் அவன் உஷாரா ஓட்டுவான். எங்க வீட்டு அம்மாலாம் ஒரு நாள் என் மேல கை வச்சு உட்கார்ந்ததே இல்லையா. ஒரு நாள் சோழர்கள் கூட கை வைக்கணும், எங்க இடுப்புல கை வைக்கணும். ஆமா, நான் பார்த்து சொல்லுவேன், பத்தியா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வண்டியில ஏறினாலும் அந்த புருஷன் இடுப்பை சுத்தி நம்ம கையை போட்டு அப்படியே அணைச்சி பத்திரமா கொண்டு போகுது. பத்தியா விழுந்தா 2 பேரும் ஒன்னா தான் விழுமா. நானும் ஒரு நாள் கை பிடிச்சிட்டு நடந்ததில்லை இல்லையா. கல்யாணம் ஆகி 2வது நாள் திருச்சி மலைக்கோட்டைக்கு போகணும் கிளம்பியாச்சு. நான் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறான், ரொம்ப வேகமா நடக்கும். கல்யாணம் ஆனது தெரியாம கை பிடிச்சி நடந்தா கூட இழுத்துட்டு போயிருப்போம். விருது விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டேன். இவங்க பூச்சி வாங்குவாங்க வராங்க. கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. போயிட்டு ஐயோ நம்ம கல்யாணம் ஆகிட்டு வந்த ஆத்மாவை தாண்டி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அடி வந்துட்டு ஏப்பா இப்படியாப்பா நடப்பீங்க நீங்க. அன்னைக்கு குறைச்சேன் என் ஓட்டத்தை, என் வேகத்தை அன்னைக்கு குறைச்சதான். இது வரைக்கும் பொறுமையா தான் நடந்துச்சு. வண்டி ஃபாஸ்டா ஓட்டுவேன். இவங்கள என்ன ஓட்டுறாங்க? தலை தெறிக்க ஓட்டுவேன், தலை தெறிக்க ஓட்டுவேன். ரேஸுக்கெல்லாம் போன ஆளுனா பைக்ல
கல்யாணம் ஆன பிறகு என் முள்ளு 40-50 தாண்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? பொறுப்பு. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் உக்காந்துருக்கு பின்னாடி. தலைதறிக்க போனோம், அப்படியே விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆத்மா பின்னாடி இருக்கு, அதுக்கு ஊருக்கே பதில் சொல்லணும். அப்படிதானே? ஊருக்கே பதில் சொல்லணும். எல்லாத்தையும் பொறுமையாயிடுச்சு. ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு ஆத்மா பொறுமை ஆகிடுச்சு. நம்ம உட்கார வச்சு எல்லாம் ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் முடிஞ்சு. அப்படி ஆயிடக்கூடாது வாழ்க்கை. கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிற நாள் அளவு நான் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது யார் கையில இருக்கு? மனைவி கையில தான் இருக்கு. மனைவி கையில தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சி இல்லாமலும் வைத்திருப்பது அவ கையில தான். குடும்பம் எப்படியா? ஒரு பல்கலைக்கழகம், அப்படிதானே? யூனிவர்சிட்டி. இதுல படிக்கிற பாடங்கள் நிறைய இருக்கு, அனுபவங்கள் நிறைய இருக்கு. இதை படிக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். கிரீடமா இருக்கிறாள். அப்பா, உனக்கு கிடைச்சிருக்க மனைவி மாதிரி நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம் சொல்றாங்கல்ல. நல்ல பொண்ணுப்பா, நல்ல பொண்ணு. வந்த குடும்பத்தை அப்படிதான் பார்த்துக்கு, அப்படிதான் இருக்குது. இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் குணசாலியான ஸ்திரீ. நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா, குணத்தை பார்க்காம வேற விஷயத்தை பார்த்து சிக்கிறாங்க. அப்படிதானே? A for age, B for beauty, C for caste, D for dowry, அப்படி ABCD போட்டு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆயிரும் வாழ்க்கை. தேவன் நமக்கு நியமித்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும், குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ தான் ஆண்டவருக்கு பிரியம். நீதிமொழிகள் தான் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:22. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பந்தி மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம். அங்க யாருன்னா மூக்குத்தி போடுவாங்களா? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. சிலர் வெளியரங்கமா பார்த்துருவாங்க, வெளியரங்கமா பார்த்து போய் சிக்கல் ஆயிடும். ஆனா வேதத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கணும். 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 31:30 வாசிங்க. 31:30 வேகமா வாசிங்க. அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர்கள் என்று அவளை புகழ்கிறார். புகழ்ந்தது யாரு? புகழ்ந்தது யாரு? இங்க புருஷன். எல்லா பெண்ணும் குணசாலிப்பா, ஆனா உன்ன மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்கப்பா சொல்றாங்கல்ல. அவன் தான் சூப்பரான, அவன் குடும்பம் தான் மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீ, தேவனுக்கு பயந்து நடக்கிற பெண் புகழப்படுவாள். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகள் புகழ்ச்சியில் இருப்பார். ஏன் தெரியுமா? அவ யார் முன்பதை வச்சிருக்கா? கர்த்தர் முன்பதை வச்சிருக்கா. அவள் தான் புகழப்படுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட மனைவியை கண்டடையணும். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறானா? 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அவள் தனக்கு எல்லா விதத்திலும் நன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கணவன் விரும்புகிறான். அதுதான் ஆசீர்வாதமான காரியம். மனைவி கண்டடைகிறது நன்மை. 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 21:19. இப்படி ஆள் இருக்கு பைபிள்ல சொல்லுது. குணசாலியான ஸ்திரீ இருக்கான், புத்தியுள்ள ஸ்திரீ இருக்குதான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறாங்க, குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாங்க. இந்த ஸ்திரீ யாரா? சண்டைக்காரி. சொல்றாங்கல்ல, அந்த தெருவில் சொல்லுவாங்க, சொந்தத்திலேயே சொல்லுவாங்க, அப்பா அவகிட்ட வாய் கொடுத்துறாதப்பா, சண்டைக்காரி. அவ சண்டை போட்டுட்டே இருப்பா எல்லாரும். சண்டைக்காரியும் அடுத்து யாரா? மூக்கு மேல கோபம், இன்னும் கோபம் வந்துடும். கோபக்காரி, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான
அவ கூட குடும்பம் நடத்துறத பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலமா. ஏன் தெரியுமா? வனாந்தரத்தில் எந்த சத்தமுமே இருக்க, வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்நேரமும் சத்தமா இருக்கும், இந்நேரமும் சண்டையா இருக்கும். சண்டைக்காரி கோபக்காரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். அதுதான் வீட்டின் ஒரு மூலையில தங்கியிருப்பது கூட நலம்னு இருக்கு. ஏன் தெரியுமா? பிரச்சனை அப்படி இருக்கும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்துவது, ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவது பெண் தான். அதனால புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இது தேவை, நம்ம எல்லாருக்கும் இது அவசியம். எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். புதிதாய் திருமணமாய் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மேன்மை கொடுத்து உயர்வை கொடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம், தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவர் தாமே புதிதாய் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையான கிருபைகளை தாரும். தேவனுக்காக இந்த உலகத்தில் வைராக்கியமானவர்களாய் சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.